கரூர் இன்சிடென்ட் இதை பத்தி பை எலெக்ஷன்ஸ் வர வரைக்கும் நம்ம பேசி கொண்டுதான் ஆகணும். ஏன்னு சொல்றேன்னா, ஆதவார்ஜுன் அவர்கள் சொல்றாரு கரூர்ல நடந்த இன்சிடென்ட்டுக்கு ஒரு கணக்கு பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தீய சக்தி தான் காரணம் அப்படின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு அலிகேஷன்ஸ் நரேட்டிவ் செட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அந்த நிலையில அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் மக்களுக்கே தெரிஞ்சு 2 பேருக்கும் வாக்களிக்காமல் விஜயபாஸ்கர் அவர்கள் வாக்களிச்சு முன்னிலையில வெற்றி பெற்றாரு. இப்போ அந்த விஜயபாஸ்கர் அவர்களை இந்த பக்கம் வந்துட்டாரு. சோ அந்த இறந்த 41 குடும்பத்துக்கும் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் இவங்க கைக்கு வந்த உடனே அந்த 41 குடும்பத்துக்கு அரசு பண்ணி அப்படின்னு சரியான ஸ்ட்ராட்டஜி மெயின் கேம் பண்ணிருக்காரு. ஒரு விஷயம் நடக்கணும்னா ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு நடத்திக்கிறது பேர் தான் இது. இவங்க கையில அரசு இருக்குன்னு அரசு பண்ணி கொடுத்து மைண்ட மாத்த நினைச்சாலுமே கரூர் மக்கள் இங்கதான் ஸ்ட்ராங்கா சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். அப்படி உண்மையிலே டிவிக்கில விஜயபாஸ்கர் அவர்கள் வாக்கு முன்னையில வெற்றி பெற்றாலானால் அந்த இன்சிடென்ட்டை விஜய் அவர்களை மன்னிக்கிறதுக்கு சமம். அது மட்டும் இல்லாமல் ஆதவார்ஜுன் அவர்கள் திரும்ப சொல்லுவாரு, மக்கள் எங்களை மன்னிச்சு வாக்களிச்சுட்டாங்க, இதுக்கு தீய சக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கான நெரட்டிவ் செட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் உண்டு.